இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் நான் காலேஜை விட்டுட்டு ஸ்கூலை படிக்காமல் ஒரு பெரிய பிஸ்னஸை டெவலப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தன்ற மோட்டிவேஷனல் ஸ்டோரியை சொல்கிறீங்க. உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்டோரியை சொல்கிறதுக்கு நான் ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல, காலேஜ் படிப்பு தேவையில்லைன்றதை எம்பத்தைஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அது இல்லாமலே நீங்கள் சொல்லலாம். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு குடிகாரன் போகிறான். அவன்கிட்ட அந்த டாக்டர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நீ குடிக்கவே குடிக்காதப்பா, உன் லிவர் 10% ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு, 50%க்கு மேலே அது அழிஞ்சிருச்சு அப்படின்னா தன்னை ரீஜென்ரேட் அது பண்ணிக்காது அப்படின்னு சொன்னால் அந்த குடிகாரன் அடுத்து என்ன யோசிப்பான்? 10% தான் காலியாக இருக்குது, 50% தானா தான் பிரச்சனை, இன்னும் கொஞ்ச நாள் குடிச்சிட்டு விடலாம் அப்படின்னு தான் நினைப்பான். நீங்கள் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு பில்கேட்ஸும் ஸ்டீவ் ஜாப்ஸும் உருவாக போகிறது இல்லை. பில்கேட்ஸும் ஸ்டீவ் ஜாப்ஸும் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரதான் போகிறாங்க. நீங்கள் சொல்கிற அட்வைஸை கேட்குறது யார் உண்மையானா, காலேஜ் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, காலேஜை விட்டு வெளில வந்துடலாமா, டீச்சர் சொல்கிறது பிடிக்கல அப்படின்னு டைலமாவில் இருக்கிற சாதாரண மனிதர்கள் தான் உங்கள் வீடியோஸை மோட்டிவேஷனுக்காக பார்க்குறாங்க. அவங்க நீங்கள் சொல்கிறதுல இருக்கிற சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த குடிகாரன் எப்படி குடிக்கிறது தப்பு இல்லைன்னு நினச்சானோ, காலேஜை விட்டு வெளியே வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவன் அவனுக்கு தேவையான அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி ட்ராப் அவுட் ஆகிறவனில் பணக்காரனாக பெரிய ஆளாக இருக்கிறவன் பிரச்சனை கிடையாது. ஆனால் முதல் தலைமுறை பட்டதாரிகளும் இதே விஷயத்த செய்வாங்க. அது எவ்வளோ பெரிய பாவன்றதை யோசித்து பார்த்து இதுக்கப்புறம் ஸ்கூலை விட காலேஜை விட ஸ்கில்லு ரொம்ப முக்கியம், நான் ஸ்கூலை விட்டுட்டு வெளியே வந்து சக்ஸஸ்ஃபுல்லானன்ற மோட்டிவேஷனல் ஸ்டோரியெல்லாம் சொல்லுங்கள்.